தேமுதிக தலைவர் விஜயகாந்த் விருதுநகர் மாவட்டம் அருப்புக்கோட்டை தாலுகா பகுதியில் உள்ள ராமநாதபுரம் என்ற ஊரில் பிறந்த அவர் சிறுவனாக இருக்கும் பொழுதே அவரது குடும்பம் திருமங்கலத்திற்கு இடம்பெயர்ந்தது. இவரது இயற்பெயர் விஜயராஜ். சினிமாவில் இவரது பெயர் விஜயகாந்த். 25 ஆகஸ்ட் 1952 பிறந்த இவர் பிரேமலதாவை திருமணம் செய்தார். இவருக்கு மகன்கள் விஜய் பிரபாகரன் மற்றும் சண்முக பாண்டியன் என்ற 2 மகன்களும் உள்ளனர். விஜயகாந்த் தனது ஆரம்ப கால பள்ளி படிப்பை தேவக்கோட்டையில் உள்ள த பிரிட்டோ உயர்நிலைப் பள்ளியிலும் மதுரையில் உள்ள நாடார் உயர்நிலைப் பள்ளியிலும் பயின்றார். 10ஆம் வகுப்பு வரை படித்த விஜயகாந்த் அதன் பின் தனது தந்தையினுடைய அரிசி ஆலையின் நிர்வாகத்தை கவனிக்க ஆரம்பித்தார். படிக்கும் பருவத்திலேயே இவருக்கு சினிமா மீது ஈர்ப்பு இருந்ததால் சினிமாவில் சேர்ந்து நடிக்க வாய்ப்பு தேடி சென்னை வந்த இவர் 1979 இயக்குனர் காஜாவின் இயக்கத்தில் வெளிவந்த இனிக்கும் இளமை என்ற திரைப்படத்தில் ஒரு சிறு கதாபாத்திரம் ஏற்று தனது திரைப்பயணத்தை துவக்கினார். அதன் பின்புதான் 1980 வெளிவந்த தூரத்து இடிமுழக்கம் என்ற திரைப்படத்தில் முக்கிய வேடமிட்டு நடித்து ஒரு நிலையான இடத்தை தமிழ் சினிமாவில் பிடிக்க முற்பட்டார். 1988 இயக்குனர் எஸ்.ஏ. சந்திரசேகர் இயக்கத்தில் இவர் நாயகனாக நடித்து வெளிவந்த சட்டம் ஒரு இருட்டறை என்ற திரைப்படம் ஒரு மிகப்பெரிய வெற்றி படமாக அமைந்தது. விஜயகாந்தின் திரைப்பயணத்தில் ஒரு மிகப்பெரிய திருப்பத்தையும் தந்தது. இதன் பிறகு தன்னை ஒரு ஆக்ஷன் ஹீரோவாக காண்பிக்க நினைத்து அதற்கேற்ற கதாபாத்திரங்களை தேர்ந்தெடுத்து நடித்த வெற்றி படங்களை தந்தார் விஜயகாந்த். தன்னால் குணச்சித்திர வேடமிட்டு நடித்தும் வெற்றி பெற முடியும் என்று நிரூபித்த படம் இயக்குனர் ஆர். சுந்தரராஜன் இயக்கத்தில் 1984 வெளிவந்த வைதேகி காத்திருந்தாள் என்ற திரைப்படம். இந்த திரைப்படம் மிகப்பெரிய வெற்றி பெற இதனைத் தொடர்ந்து அம்மன் கோவில் இலக்காலே, தழுவாத கைகள், ஊமை விழிகள் என்ற பெயர் சொல்லும்படி இவருடைய பட்டியல் நீண்டு கொண்டே போனது. 1991 இயக்குனர் ஆர்.கே. செல்வமணியின் இயக்கத்தில் வெளிவந்த மிகப்பெரிய வெற்றி படமான கேப்டன் பிரபாகரம் இந்த திரைப்படம் விஜயகாந்திற்கு 100வது திரைப்படம் என்ற அந்தஸ்தோடு வந்தது. அது மட்டுமின்றி இந்த திரைப்படத்திற்கு பின்னர் தான் இவரை இவருடைய ரசிகர்களும் இவருடைய கட்சி தொண்டர்களும் அன்போடும் மரியாதையோடும் கேப்டன் என்று அழைக்க ஆரம்பித்தனர். இவர் கடைசியாக 2010 வெளியான விருதுகிரி என்ற திரைப்படத்தில் தான் நடித்திருந்தார். இந்த திரைப்படத்தை அவரே இயக்கி நடித்திருந்ததாகவும் பின்னர் அவரது இயக்கத்தில் 2015 வெளியான சகாத்தம் என்ற படத்தில் ஒரு சிறு கதாபாத்திரத்தில் விஜயகாந்த் நடித்திருப்பார். இதுதான் ரசிகர்கள் அவரை திரையில் பார்த்த கடைசி படம். அதற்கு பின்பு அவர் சினிமாவில் இருந்து விலகி இருந்தார். பிறகு விஜயகாந்த் முழுநேர அரசியலில் களமிறங்கி இருந்தார். சமீப காலமாக அவருக்கு உடல்நல பிரச்சனைகள் அதிகமாக இருந்ததால் அவரால் படங்களில் நடிக்க முடியாமல் போனது. 1999 நடிகர் சங்க தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்ட விஜயகாந்த் பல ஆண்டுகளாக அடைக்க முடியாமல் இருந்த நடிகர் சங்க கடனை சிங்கப்பூர், மலேசியா என தமிழர்கள் அதிகம் வாழும் வெளிநாடுகளில் நட்சத்திர கலை விழாக்கள் நடத்தி வட்டியும் முதலுமாக அடைத்திருந்தார். சுமார் 35 வருடங்கள் திரைத்துறையில் ஆதிக்கம் செலுத்திய இவர் 2005 செப்டம்பர் 14 மதுரையில் தேசிய முற்போக்கு திராவிட கழகம் என்ற பெயரில் கட்சி ஒன்றை ஆரம்பித்து தனது அரசியல் பயணத்தை துவக்கினார். 2006 நடந்த தமிழ்நாடு சட்டசபை தேர்தலில் இவருடைய கட்சி 234 தொகுதிகளிலும் போட்டியிட்டு அநேக இடங்களில் கணிசமான வாக்குகளை பெற்று திமுக மற்றும் அதிமுகவிற்கு அடுத்து தனிப்பெரும் கட்சியாக உருவானது. இவர் சந்தித்த முதல் தேர்தலில் தனது முதல் களமாக விருத்தாசலம் தொகுதியில் போட்டியிட்டு தன்னை எதிர்த்து போட்டியிட்ட வேட்பாளரை விட சுமார் 13,000 வாக்குகள் அதிகம் பெற்று வெற்றி வாகை சூடினார். பின்னர் 2011 நடந்த சட்டசபை தேர்தலில் இவருடைய கட்சி அதிமுகவுடன் கூட்டணி வைத்து 49 தொகுதிகளில் போட்டியிட்டு 29 தொகுதிகளில் வென்று திமுகவை பின்னுக்கு தள்ளி பிரதான எதிர்க்கட்சியாக உருவெடுத்தது. 2016 நடைபெற்ற சட்டமன்ற தேர்தலில் மதிமுக, விசிக, தமாக, கம்யூனிஸ்ட் கட்சிகள் அங்கம் வகித்த மக்கள் நல கூட்டணியில் இணைந்து முதல்வர் வேட்பாளராக அறிவிக்கப்பட்டு தேர்தலை சந்தித்தார் விஜயகாந்த். தேர்தல் முடிவில் மக்கள் நல கூட்டணியில் போட்டியிட்ட 104 தொகுதிகளிலும் படுதோல்வி அடைந்த நிலையில் உளுந்தூர்பேட்டையில் போட்டியிட்ட விஜயகாந்த் 3ஆம் இடத்திற்கு தள்ளப்பட்டு டெபாசிட் இழந்தார். 2019 நடைபெற்ற மக்களவை தேர்தலிலும் அதிமுக, பாஜக கூட்டணியில் இடம்பெற்று 4 தொகுதியில் மட்டுமே போட்டியிட்டு தேமுதிக அனைத்திலும் படுதோல்வி அடைந்தது.
தனியார் மருத்துவமனையில் தீவிர சிகிச்சை பிரிவில் அனுமதிக்கப்பட்டிருந்த கேப்டன் விஜயகாந்த் 2023 டிசம்பர் 28 காலமானார். இவரின் இழப்பு அரசியல், தமிழ் சினிமா மட்டுமல்லாமல் அள்ளித்தந்த வள்ளல் எங்களுடன் இல்லையே என்று சாமானிய மக்களும் மிகுந்த வருத்தத்தில் உள்ளனர். கருப்பு எம்ஜிஆர் என்று சாமானிய மக்களால் பாசத்துடன் அழைக்கப்பட்ட கேப்டன் விஜயகாந்த் அவர்களுக்கு டிஜிட்டல் வாய்ஸ் தமிழ் நிறுவனத்தின் சார்பாக அஞ்சலியை சமர்ப்பிக்கிறோம். டிஜிட்டல் வாய்ஸ் தமிழ் செய்திகளுக்காக டாக்டர் எஸ். தங்கவேல். உள்ளது உள்ளபடி, உண்மையின் குரலாய், நிகழ்வுகளின் ஒளியாய், டிஜிட்டல் வாய்ஸ் தமிழ்.